ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லஜானி குக்கிங். தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். எப்போவும் ஒரே மாதிரி செய்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி வேறு டைப்பில் நான் செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள், பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே இந்த வீடியோஸை வாட்ச் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக தீபாவளி அன்னைக்கு இந்த மட்டன் கிரேவியை நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை கொடுப்பேன். இதில் குடுத்துருக்க குவான்டிட்டி எல்லாமே கரெக்ட்டா சேர்த்து செஞ்சீங்கன்னா, சூப்பரா வரும். பாருங்க, பார்க்கவே நல்லா இருக்கு. இப்ப நம்ம எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன் வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துக்கங்க. கொஞ்சம் உப்பும், தண்ணியும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கங்க. நான் இப்ப வேக வச்சு எடுத்திருக்கேன். கடாயில 5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. 2 தக்காளி சாப்பர்ல போட்டு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. நீங்க நைஃப் வச்சு கட் பண்ணி சேர்த்தாலும் ஓகே தான். நான் சாப்பர்ல போட்டு சேர்த்துருக்கேன் தக்காளிய. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும், தக்காளியும் வதக்கிக்கங்க. மீடியமான ஃப்ளேம்ல வச்சு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கங்க. எப்பவுமே ஹை ஃப்ளேம்ல வச்சிராதீங்க. லோ ஃப்ளேமும் வச்சுக்காதீங்க. மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. இப்போ இதையுமே எண்ணெயில வதக்கிக்கங்க. இப்போ நம்ம இந்த மட்டனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போறோம். சின்ன பட்டை 1, ஒரு ஏலக்காய், கிராம்பு 3, சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சோம்பு 1/4 டீஸ்பூன், ட்ரை மல்லி இருக்குல்ல, அது 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் மீடியமான ஃப்ளேம்ல வச்சு லைட்டா ஹீட் பண்ணிட்டு, நீங்க ஒரு மிக்ஸர்ல போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கங்க. எதுக்காக ஹீட் பண்றோம்னா, அப்பதான் நம்ம மிக்ஸர்ல போட்டு கிரைண்ட் பண்ணும்போது நைஸ் பவுடரா வரும். இப்ப நம்ம இந்த கிரேவில இந்த நம்ம கிரைண்ட் பண்ண மசாலால 2 டீஸ்பூன் சேர்த்துக்க போறோம். 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் டைம் கிரேவி செய்யும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம இந்த எண்ணெயிலேயே இத நல்லா வதக்கிக்கங்க. அப்பதான் இதுல உள்ள அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். அடி பிடிக்க விடாம வதக்கிக்கங்க. பாருங்க, நல்லா கிரேவி பதத்துக்கு நமக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம வேக வச்ச கறிய இதுல சேர்த்துக்க போறோம். வேக வச்ச இந்த மட்டன் இதுல சேர்த்துக்கங்க. இப்ப நல்லா கிளறி விடுங்க. இப்ப நம்ம வேக வைக்கும்போதே தண்ணி சேர்த்திருப்போம். அந்த தண்ணியோடையே நீங்க சேர்த்துக்கங்க. இதுல தண்ணிலாம் இப்ப எதுவும் ஆட் பண்ண வேணாம். ஏற்கனவே இந்த கறி நம்ம வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். அதனால இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் கொஞ்சம் வேக விடுங்க. அதுபோல இது இந்த கிரேவி நமக்கு ட்ரை ஆகணும். இப்ப பாருங்க, ட்ரை ஆயி கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்ப நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கு கொத்தமல்லி இலை கூட சேர்த்துக்கங்க. பாருங்க, நான் பார்க்கவே ஸ்பைசஸா சூப்பரா இருக்கு பாருங்க. சூடா சாதத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டா இருக்கும். நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான ஆன் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் டீட்டெயில் குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.